ஆபரேஷன் பசுமை, டார்கெட் மலை பிரதேசங்கள். ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்ட். நம்முடைய தமிழ்நாட்டில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஏரியாக்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அங்கே திமுகவுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை கொண்டு போக வேகமாக பணியாற்றுங்க அப்படின்னு திமுக தலைமையிலிருந்தும் சில பல உத்தரவுகள் போயிருக்குங்க. இதை ஒட்டி சேலம், தருமபுரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில சீனியர் உடன்பிறப்புகள் நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட லம்பாடி இனத்தை சார்ந்த மக்கள் வசிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் பார்த்தோம்னா அவங்க எஸ்சி பிரிவுலையும், அதே ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தோம்னா எஸ்டி பழங்குடி பிரிவுலையும் அவங்க இருக்காங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பிசி பிரிவில் தான் இன்னமும் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு எதிராகத்தான் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலும் எஸ்டி பிரிவில் லம்பாடியின மக்களை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு தொடர்ந்து இனம் சார்ந்த மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா மேட்டூர், கொளத்தூர், பெரிய தண்டாவில், அப்புறம் ஈரோடு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா குமராயனூரில் புது தண்டா, தேவாளன் தண்டா, அப்புறம் சத்தியமங்கலம், கடம்பூர், தருமபுரியில் எடுத்துக்கிட்டோம்னா ஏரியூர், அப்புறம் தொப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா ராமதாஸ் தண்டா, அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரட்டவாடி, நரிப்பள்ளி, தண்டா, இப்படி எல்லா பகுதிகள்லையும் சுமார் 2.5 லட்சம் லம்பாடியின மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாயுங்கள் அப்படின்னு தொடர்ச்சியான போராட்டங்களும் செய்த வண்ணம் தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 280 லம்பாடியின மக்களை எஸ்டி பிரிவு, பழங்குடி பிரிவில் சேர்ப்போம் அப்படின்னு அவங்க வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. இதை ஒட்டி தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினரான திரு செந்தில்குமார் அவர்கிட்டயே தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. அவரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல லம்பாடியின மக்களை பழங்குடி பிரிவுல சேர்ப்பதற்காக தனிநபர் மசோதாவையும் தாக்கல் செஞ்சாருங்க. ஆனா ஒன்றிய அரசாங்கத்துடைய திரு அர்ஜுன் முண்டா அவர் என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இது தொடர்பா தங்களுக்கு லம்பாடியின மக்களை பழங்குடி பிரிவில் சேர்க்க கேட்டுக்கொண்டால் மட்டுமே அவங்கள பழங்குடி பட்டியலில் எஸ்டி பிரிவில் சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு அவருமே தெரிவிச்சிருக்காருங்க. சோ இதை ஒட்டி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனம் செலுத்தி அதற்கான ஸ்டெப்ஸுகளை எடுக்கணும். அவர் வேகம் காட்டினா நிச்சயமா லம்பாடியின மக்களை எஸ்டி பிரிவுல சேர்த்து விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அவரை நெருங்குறதுக்கு வேகம் காட்டிட்டு இருக்கோம். முக்கியமா தமிழ்நாடு லம்பாடி முன்னேற்ற சங்கம் சார்பாக எஸ் மூர்த்தி அவர்களும் சில முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. மேலும் பல்வேறு அமைப்பினரும் அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். எஸ்டி பிரிவில் சேர்த்து விட்டால் காலத்துக்கும் அது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையா இருக்கும் அப்படின்னும் தங்களுடைய உணர்வுகளையும் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க லம்பாடி இன மக்களுக்காக களமாடி கொண்டிருக்கிற அச்சமூக செயற்பாட்டாளர்கள். இந்த விவகாரத்துல தான் தற்போது முதலமைச்சருடைய டீம் விரைவில் அச்சங்கத்தினரை சந்திக்க இருக்காங்க அப்படின்னும் கோட்டை வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க. சரி, இதற்கும் அந்த ஆபரேஷன் பசுமை இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? என்னன்னா, டெல்லி பாஜக அவங்க பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் பார்த்தோம்னா மினிஸ்டர் திரு எல் முருகன் அவருமே பழங்குடி மக்களுடைய ஏரியாக்களில் கூடுதலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார், களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவை எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்தலாம். உண்மையிலேயே பழங்குடி மக்களுக்காக திமுக பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. இன்னும் கூடுதலாக அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் அதை ஒட்டி தான் மலை பிரதேசத்தை குறியீடாக வைத்து ஆபரேஷன் பசுமை அப்படிங்கிற இந்த ஒரு டார்கெட்டும் கொடுத்திருக்காங்க. மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களோடு பயணித்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சா அது சமூக நீதி கண்ணோட்டமாகவும் திமுகவுக்கு ஒரு இமேஜை கொடுக்கும். இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குகள் போன்ற அந்த அரசியலிலும் மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மேலிடத்துடைய ஒரு கணக்கா இருக்கு. ஸோ அதை ஒட்டி தான் இப்படியான நகர்வுகளும் வேகம் எடுக்குது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள். நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. போதும் அப்படின்னு நொந்து போய் புதிய வாழ்வை தேடுறீங்களா அப்படின்னா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் அப்படின்னாரு மாபெரும் தத்துவ ஞானியான இங்கர்சால். இன்றைக்கு மருத்துவர்கள் தினம்ங்க. மருத்துவர்களுக்கும் புத்தகத்துக்கும் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? புத்தகம் பல சமயம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்குது, நம்முடைய நோய்களை அகற்றுகிறது, நமக்கு ஒரு புது தெம்பு கொடுக்குது. ஸோ ஒரு வகையில் இசை போலவே புத்தகமும் ஒரு நல்ல மருத்துவர் தாங்க. அதனால தான் இந்த வீக்கெண்டில் நல்ல புக்கு வாங்கி படிங்க அப்படின்னு ஒரு சின்ன கோரிக்கை நம்முடைய அன்பு நேயர்கள்கிட்ட. அதே போல சேவை நோக்கத்தோடு பலருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் தொடர்ந்து இரவு பகல் பார்க்காம களமாடிக்கிட்டு இருக்காங்க.
அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சினிமா, அரசியல்